நாங்கள் வந்து அன்னாடு உழப்பு தான். ஆனால் எங்களுக்கு வந்து இப்படி சிலிண்டர் கொடுத்து நாங்கள் எப்படி வாங்க முடியும்? 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வாங்க முடியுமா? நாங்கள் சம்பளம் கிடைக்கிறதே எங்களுக்கு கம்மி தான். ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. அன்னாடு உழப்பு தான். அதனால எங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கணும். எங்களுக்கு சிலிண்டர் கம்மியாக கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு நல்லது. அப்படி நீங்களும் பெண்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய சம்பள உயர்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு இப்போ வந்து ஆண்களுக்கு எதிராக நாங்களும் வேலை பார்க்கோம். இருந்தாலும் இப்போ இருக்க விலைவாசிக்கு வந்து சம்பளம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைச்சா எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அதனால நாங்கள் வேண்டி கேட்குறோம். என் பேர் பிரேமா, விஎம் சத்திரம். எங்களுக்கு குறைக்கணும். குறைச்சி எங்களுக்கு தயவு செய்து நல்ல மாதிரியா எங்களுக்கு குறைச்சி எல்லாம் கொடுங்க. நாங்கள் அன்னன்னைக்கு பிஞ்சனு வாங்கியும் இந்த விலைவாசியில நாங்கள் அவங்க கொடுக்க ரூபாயை வச்சு நாங்கள் செலவழிக்கோம். குறைக்க சொல்லுங்க. ஆமா, மீன் சத்திரம். பேரு சூசேமா. வணக்கம், நான் ஆசிரியர் பணியில் இருக்கேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிடச்சிருக்கு தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த சுதந்திரத்தை பெண்கள் ப்ராப்பராக பயன்படுத்தி முன்னேறணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பெண்கள் வெளியே வராமல் இருந்தாங்க. இப்போ எல்லா துறையிலையும் இதுதான் ஆண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறை இல்லை, அனைத்து துறைகளிலுமே பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்க, முன்னேறி வந்திருக்காங்க. இதெல்லாம் பெண்களுக்கான ஒரு சுதந்திரத்தினுடைய வெளிப்பாடு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெண்களை சுதந்திரமாக அவங்களுடைய பாதுகாப்புக்கு சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ரொம்ப நன்றி. மாரியம்மாள். என் பேர் சுப்லட்சுமி. நான் எம்டிடி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். எல்லோருக்கும் நாளையும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். அந்த காலத்தில் பாரதி கண்ட கனவை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி வராங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னமும் பெண்கள் வந்து நசுக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதனால் பெண்கள் வந்து முன்னேறதுக்கு எல்லோரும் வரணும். இந்த காலங்களில் இந்த பாலியல் தொல்லை இதெல்லாம் நடக்குது. அது அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மகளிர் தின வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் மோனிகா. நான் சோஷியல் ஒர்க்கர். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், அதில் ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு சர்வதேச மகளிர் தினம். எல்லாருக்குமே நான் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்குமே இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உரித்தான தினம் தான். ஏன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு தினம் இல்லையே, பெண்களுக்கு மட்டும் இருக்கே அப்படின்னா, பெண்கள் ஆண்களை விடவும் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுறதுனால தான் பெண்கள் தினம் அப்படிங்கிறத, உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதையவே ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்கிறது நிறைய பெண்களுக்கு இது தெரியாது கண்டிப்பாக. ஸோ எல்லா இடத்துலையுமே சமத்துவம் பேசுகிறாங்க, பட் எல்லாருக்குமே அந்த சமத்துவம் இருக்குது அப்படிங்கிறத முன்னிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா ஒரு பெண்களுக்குமே சரி, வீட்டில் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போய் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மகளிர் தினத்திற்கு எல்லாத்துக்குமே நான் மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். எல்லாருமே சமம் தான். வேலைக்கு போகிற பெண்கள் தான் டாமினண்ட்டாக இருக்காங்க, வீட்டில் இருக்க பெண்கள் அப்படி இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. நீங்களும் மகளிர் தினத்துக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த நாளும். ஸோ அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.